டே 10 மாயாஜால பொடியை தூவுங்கள். இன்னைக்கு நம்ம சாப்டர் மாயாஜால பொடியை தூவுங்கள்ன்ற சாப்டர் தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்குறோம். அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்களும் அதுக்கு தேங்க் பண்றீங்க. இருந்தாலும் நம்ம கண்ணுக்கே தெரியாம நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம மனசுல நினைக்கிறது இல்ல. அவங்களுக்கும் நம்ம நன்றி உணர்வு பொடியை நீங்க தூவும்போது, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உங்க லைஃப்ல பிளாக்கேஜஸா இருக்கோ, இது எல்லாமே அப்படியே பிளெஸ்ஸிங்ஸா மாறும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில பேப்பர் போடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பால் பாக்கெட் எடுத்துட்டு வந்து தரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேற ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தேவையானது உங்க கையில வந்து கிடைக்கிற மாரி பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு நன்றி உணர்வ மனப்பூர்வமா சொல்லுங்க. காலையில எழுந்ததும் சொல்லணும். காலையில எழுந்ததுமே இந்த வேலைய நீங்க பண்ணணும். இதுவும் கிராட்டிட்யூட் அப்படின்றத நான் சொல்றேன். இவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அதே மாரி நம்மளுக்கு இன்னும் நீங்க காலையில எழுந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க ஆரோக்கியமா போணும், ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக, உங்க வாசல்ல ஒருத்தவங்க வந்து பெருக்கிட்டு இருப்பாங்க. ரோட பார்த்தீங்கன்னா, உங்க ரோட்லலாம் வந்து பெருக்கிட்டு, வேலை உங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? இவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட்டே சேலரி குடுத்தாலுமே, நம்ம மனசார நீங்க நன்றி உணர்வ காட்டும்போது, உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா பல மடங்கா வருமாம். கிராட்டிட்யூட எவ்வளோக்கு எவ்வளோ தேடி 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 கண்டுபிடிச்சு நீங்க ஒரு கிராட்டிட்யூட் காட்டுறீங்களோ, அவ்வளவும் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா வரும். இது எல்லாமே ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. இதுலயும் நீங்க கிராட்டிட்யூட் காட்டுங்க. இதுல இருந்தும் உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். அதே மாரி நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, அவங்களே வந்து உங்களுக்கு முன்னாடி அந்த டேபிள தொடச்சு வச்சிருப்பாங்க. ஏற்கனவே யாரோ சாப்ட்டுருப்பாங்க. நீங்க வந்து அந்த இடத்துல சுத்தமா உட்காந்து சாப்பிடணுன்றதுக்காக அந்த இடத்த தொடச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் வந்து தண்ணி ஊத்துவாங்க. டம்ளர்ல தண்ணி ஊத்தி குடுப்பாங்க. இன்னொரு ஆளு மெனு கார்டு குடுப்பாங்க. இன்னொரு ஆளு உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்? இங்க என்னென்ன இருக்கு? நம்மளோட கன்வீனியன்ட்க்கு எல்லா சாப்பாடுமே அங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுலருந்து தான் நம்ம ஒண்ணு சூஸ் பண்றோம் இல்லையா? அப்போ இந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்க நன்றி உணர்வோட இருக்கும்போது, ஒரு விஷயத்துக்கும் தனித்தனியா மனசுல நெனச்சு நீங்க நன்றி உணர்வோட இருக்கும்போது, இது எல்லாமே உங்களுக்கு பல மடங்கா திரும்பி பிளெஸ்ஸிங்ஸா வந்தே சேரும். அதுதான் கிராட்டிட்யூட நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ காட்டுறீங்களோ, அது எல்லாம் பல மடங்கா வந்துட்டு இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். திரும்ப திரும்ப உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக. இதுலயும் கிராட்டிட்யூட் காட்டுங்க. இதுலருந்தும் உங்களுக்கு பல மடங்கா பிளெஸ்ஸிங்ஸ் வரும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. அதே மாரி நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்க்கு போறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், ரயில்வே ஸ்டேஷன் போறோம், இல்ல ஏர்போர்ட் போறோம். ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அந்த இடத்தெல்லாம் நம்மளுக்காக ஒருத்தவங்க சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல இப்போ நீங்களே வீட ஒரு நாள் சுத்தம் பண்ணாம இருங்களேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டஸ்ட் வரும், மண்ணு வரும். எப்படி வருதுன்னே தெரியாது. பூட்டி இருக்க வீட்லயே வந்து நம்மளுக்கு டஸ்ட் வரும். ஆனா நம்ம ஒரு இடத்துக்கு போறோன்றதுக்காக, அந்த இடத்துல நம்மளுக்காக கிளீன் பண்ணி ஒருத்தவங்க வைக்கிறாங்க இல்லையா? அவங்க சேலரியே வாங்குனாலும், வேற எதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா? பட் நம்மளுக்காக தானே அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாரி விஷயத்துக்கு நீங்க கிராட்டிட்யூட் காட்டுங்க. அ அதே மாரி கழிவறைய சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல. பப்ளிக்கா நீங்க போம்போது, உங்களோட ஆரோக்கியத்துக்காக அவங்க கிளீன் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு கிராட்டிட்யூட் எவ்வளோக்கு எவ்வளோ கிராட்டிட்யூட் காட்டுறீங்களோ, இது எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா வரும். அதே மாரி நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. அந்த கடையில உங்களுக்கு அப்படியே ஒரு பொருள் எடுத்து குடுத்துற மாட்டாங்க இல்லையா? பட் நீங்க அத ஹோல்ட் பண்றதுக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கடையில இருக்கவங்க அந்த பைய புடிச்சு உங்களுக்கு போட்டு குடுப்பாங்க. அதே மாரி பை இல்லாம நீங்க போனீங்கனாலும், அவங்க அதுக்காக ஏதாவது ஒரு கவரோ ஏதோ ஒண்ணு போட்டு தராங்க இல்லையா? அ இதெல்லாம் வந்து நீங்க நெனச்சு கிராட்டிட்யூட் காட்டுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். இந்த மாரி விஷயத்திலயும் நீங்க கிராட்டிட்யூட் காட்டலான்றதுக்காக தான் இதெல்லாம். ஒரு நாள்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கிராட்டிட்யூடோட இருக்கீங்களோ, நெகட்டிவான விஷயம் எத பத்தியும் யோசிக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிராட்டிட்யூடா இருக்கிறத பத்தி மட்டும் நீங்க யோசிக்கிறீங்களோ, நெகட்டிவிட்டி எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆகி போயிடும். இப்போ ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்ல பார்த்தீங்கன்னா, அழுக்கு தண்ணி இருக்கு. ஃபுல்லா அழுக்கு தண்ணியா இருக்கு. அந்த பக்கெட் ஃபுல்லாவே அழுக்கு தண்ணியா இருக்கு. நீங்க ஒரு டேப் கீழ போயிட்டு அந்த பக்கெட்ட வைக்கும்போது, தண்ணி ஊத்த 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 அந்த அழுக்கு தண்ணி எப்படி மாறிட்டு, ஒரு நீங்க டேப்ல பியூரான தண்ணி விடுறீங்க இல்லையா? அந்த தண்ணி வந்து அந்த டப் ஃபுல்லா வந்துரும். அது ஒரு ஸ்டேஜ்ல ஃபுல்லாவே பியூரா ஒரு நல்ல தண்ணியா மாறிடும். இத மாரி தான் கிராட்டிட்யூடும். நீங்க கிராட்டிட்யூட் எவ்வளோக்கு எவ்வளோ காட்டுறீங்களோ, பழைய நெகட்டிவிட்டி எல்லாமே நம்ம லைஃப்ல இருந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா திரும்ப 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 அவ்வளவும் பிளெஸ்ஸிங்ஸா மாறி உங்ககிட்ட வரும். இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸா இருக்கிறதுக்கான வழி. நீங்க சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ, உங்க வீட்ல உங்க கண்ணு முன்னாடியே பாருங்க, உங்களுக்கு யாருனா சமைச்சு தருவாங்க, இல்ல தண்ணி எடுத்துட்டு வந்து தருவாங்க. மனசுல நீங்க வாய தொறந்து இப்போ ஒரு பெர்சன் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க போய் டைரக்ட்டா வாய தொறந்து தான் நன்றி உணர்வ காட்டணும்னு கிடையாது. நீங்க மனசுல அவங்களோட ஃபேஸ நெனச்சுக்கிட்டு, ஒரு தேங்க்யூன்னு சொன்னாலே, உணர்ந்து நீங்க தேங்க்யூன்னு சொல்றீங்கனாலே, அது அவங்களுக்கு ரீச் ஆயிடும். கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்து சொல்றீங்களோ, அது எல்லாமே அவங்களுக்கு ரீச் ஆயிடும். ஏதோ ஒரு
அவங்களும் எந்த சுச்சுவேஷன்ல வந்து வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ அவங்களுக்கும் எல்லா பர்சனுக்குமே லைஃப்ல எல்லா பர்சனுக்குமே ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வீட்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் அத வந்து அவங்க அந்த வேலையில காட்ட மாட்டாங்க. காட்டுறாங்கன்னா, நம்ம திரும்பி அவங்க கிட்ட போமாட்டோம் இல்லையா? அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த சோகத்த எல்லாத்தையும் மறந்துட்டு தான் நம்மளுக்காக ஒரு வேலைய செய்றாங்க. அப்போ அந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு கிராட்டிட்யூடா இருக்கணும். நம்மளோட தேவைக்காக அவங்களோட சோகத்த எல்லாம் மறந்துட்டு இப்போ நம்மளே வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்ல எவ்வளோ விஷயம் இருக்கும். பட் நம்ம வெளியில போயிட்டு அத காட்ட மாட்டோம். அவங்கள யாரையும் வந்து ஹர்ட் பண்ற மாரி அவங்க கிட்ட போய் நம்ம காட்ட மாட்டோம். எதுவா இருந்தாலும் நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம நல்லா சிரிச்சு பேசுறது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எதிர்க்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளையும் அப்படிதான் நினைப்பாங்க, நல்லா ஜாலியா இருக்காங்க அப்படின்ட்டு. பட் எல்லா லைஃப்லயும் ஏதோ ஒன்று இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்க கிராட்டிடியூட் காட்ட காட்ட எதிர்க்க இருக்கவங்க லைஃப்பும் மாறும், உங்க லைஃப்பும் மாறும். அவங்க லைஃப்பும் வந்து சந்தோஷமா இருக்கும், உங்க லைஃப்பும். கிராட்டிடியூடுன்றது ஒருத்தவங்க ஒரே பர்சனுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கிராட்டிடியூடா இருக்கீங்களோ அது எதிர்க்க இருக்க பர்சனுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க லைஃப்பும் நல்லபடியா மாறும், உங்க லைஃப்பும் அற்புதமா மேஜிக்கா மாறும். டே 10 இன்னைக்கு வந்து நீங்க கிராட்டிடியூட் என்ன பண்ண போறீங்கன்னா, காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் உங்க லைஃப்ல யாரா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க கிராட்டிடியூடா ஃபீல் பண்ற ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டையும் படிக்க படிக்க நன்றி நன்றி நன்றின்ட்டு 3 முறை நன்றியை சொல்லுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கும் அது மாதிரி சொல்லிட்டு வாங்க. அடுத்தது உங்க லைஃப்ல உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து சேவையா வந்து செய்றாங்க தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா? பேப்பர் போடுறது, பால் எடுத்துட்டு வந்து வீட்ல குடுக்குறது, இந்த மாரி உங்களுக்கு காய்கறி எடுத்துட்டு வந்து குடுக்குறவங்களா இருக்கலாம், இல்ல தயிர் எடுத்துட்டு வந்து குடுக்குறவங்களா இருக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாரி ஒரு 10 மெம்பர்ஸ நீங்க மனசுல நெனச்சுக்கோங்க. நெனச்சுட்டு ஒருத்தவங்களுக்கா நன்றி சொல்லுங்க. கண்டுபிடிச்சு இந்த 10 மெம்பர்ஸையும் கண்டுபிடிச்சு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கிராட்டிட்யூடோட இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா அந்த 10 மெம்பர்ஸ கண்டுபிடிச்சு நீங்க கிராட்டிட்யூட் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல கிராட்டிட்யூடோட இருக்கீங்கன்றது தான் அர்த்தம். கிராட்டிட்யூடுன்றது சும்மா தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூன்னு சொல்றதுல மனப்பூர்வமா சொல்லுங்க. ஒரு முறையும் மனப்பூர்வமா நன்றின்ற வார்த்தைய சொல்லுங்க. அதே மாரி அந்த 10 மெம்பர்ஸையும் கண்டுபிடிச்சு கரெக்ட்டா சொல்லுங்க. மறந்துறாதீங்க. திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ யோசிச்சு சொல்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்குமே யோசிக்காத அளவுக்கு உங்களுக்கு கிராட்டிட்யூட் பிளெஸிங்ஸா மாறும். நெக்ஸ்ட் அவங்க என்ன சேவைக்காக என்ன ஹெல்ப் உங்களுக்கு பண்றாங்களோ, அந்த ஹெல்ப்ப நெனச்சுட்டு தேங்க் பண்ணுங்க. நீங்க வாய தொறந்து சொன்னாலும் பரவால்ல, இல்ல மனப்பூர்வமா மனசுல நெனச்சுட்டு சொன்னாலும் பரவால்ல. அடுத்து மேஜிக் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் எடுத்துட்டு இதுவரைக்கும் இது நடந்த உங்களுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் நெனச்சு நன்றி சொல்லுங்க. அதே மாரி அன்னைக்கு நைட்டும் அந்த மாரி ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் எடுத்துட்டு மனசுல அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு என்னென்ன சந்தோஷம்லாம் நடந்துச்சோ, அது எல்லாத்தையும் சொல்லி தேங்க் பண்ணுங்க. டே 10க்கானது இதுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஸ்லோகம்ஸ் எதாவது வேணும்னாலும் கேளுங்க, நான் சொல்றேன். அதே மாதிரி நான் நெயில் ஆர்டிஸ்டா இருக்கேன். நான் யூடியூப்ல ஃப்ரீயாவும் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சேனல் ஸ்க்ரீன்ல காட்டுற சேனல் தான். இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு கத்துக்கோங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணலாம். வீடியோலேயே நான் நம்பர்ஸும் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.